பத்மகுமாரி செய்தி சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ராயல் சேமியா பாயசம் தான் வைக்க போகிறேன். இந்த பாயசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஜவ்வரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 200 ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் பாயசத்துக்கு வந்து நமக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராயல் சேமியா பாயசம், அதுதான் வந்து ஒரு 5 பாக்கெட் எடுத்துருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. 5 ஏலக்காய், கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. இப்போ நாம் ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை முதல்ல நம்ம என்ன செய்யலாம், வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காய்ச்சி வச்சிட்ருக்கோம். இந்த பாதாம், இது வறுத்த பாதாமுங்க, வறுத்த பாதாம், ஏலக்காய், தேவையான அளவு சர்க்கரையை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிக்சியில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி எடுத்துக்கோங்க. 250 கிராம் வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், சர்க்கரை எடுத்துக்கலாம். பாதாமை சேர்த்துக்கலாம். மிக்சியில் என்ன செஞ்சிடலாம், மூடி வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோமா. ஜவ்வரிசி பாருங்கள், எவ்வளோ பெரிய முத்துக்களாக நம்மளுடைய ஜவ்வரிசி வந்து வெந்துடுச்சு. போட்ட கொஞ்ச நேரத்திலே வெந்துடுச்சுங்க. இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி என்ன செய்யணும், நம்ம ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாம் தண்ணியில் ஊற வைக்கணும். சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடச்சிடுச்சு. இப்போ ராயல் சேமியாவை தான், இதுலேயுமே உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே இருக்குங்க. இதை நாம் கொட்டிக்க போகிறோம். நம்மக்கிட்ட வேறு சேமியா இல்லை அப்படின்றதுனால தான் நான் இதை மாத்திரம் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சேமியா இருந்தது, வறுத்த சேமியா சேர்க்கணுங்க. சேமியா வறுத்த சேமியா இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். வறுத்த சேமியா இல்லை அப்படின்னா சேமியாவை எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டோன்னா தான் வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு. சேமியா நமக்கு கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் என்ன செய்யும், வேகும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்ச பாதாம், அப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காவை தேவையான அளவு முதல்ல எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். கரைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா கட்டி பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல நைஸ் பவுடர் ஆகிடுச்சு. இந்த ஒரு என்ன செய்யணும், கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த ராயல் சேமியாவிலேயே நமக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, பால் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க, முந்திரி பருப்பு, நெய் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாம் என்ன செஞ்சுக்கலாம், இதை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாம் இதை என்ன செய்ய போகிறோன்னா தண்ணி சேர்த்துக்கணும். பாதாம் சர்க்கரை பால் என்ன பண்ணலாம், பாதாம் சர்க்கரை தண்ணி, பாதாமையும் சர்க்கரையும் கலக்கின தண்ணி. இது பாதாமும் பவுடராக போட்டால் கட்டி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் பாதாம், அப்புறம் வந்து சர்க்கரை, ஏலக்காய் 3 அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நாம் என்ன செஞ்சுருக்கேன்னா தண்ணியில் கரைச்சி இதை ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா நமக்கு என்ன செய்யும்னா சூட்டில் நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யும், கட்டி பிடிச்சிரும். நம்ம பால் ஊற்ற வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால பால் ஊற்றும் போது நமக்கு என்ன செய்யும், தண்ணியாக கிடைக்கும். இது நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேங்க. ஜவ்வரிசி இருக்கிறனால நமக்கு என்னாகும், அடியில் போய் பிடிக்கும். அதனால் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பாதாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் எவ்வளவு ஸ்வீட் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பால் சேர்க்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் பழையபடி நம்ம என்ன செய்ய போகிறோம், தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நாம் இப்போது இந்த பாருங்கள் மீதி இருந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்,
கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம். எப்போவுமே ஜவ்வரிசி வந்து நம்ம நிறைய சேர்த்து பண்ணோம் அப்படின்னா பாயசம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம பாயசம் பண்ணும்போதே கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தனியாக வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் பால் என்கிட்ட இருக்குங்க. இந்த பாலை வந்து நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரி பருப்பை என்ன செய்யலாம், நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த வறுத்த முந்திரி திராட்சையை கொட்டி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அளவில் தான் நமக்கு வந்து என்ன செய்யணும், நாம் பாயசத்தை வந்து செய்யணும். இறக்கி வைக்கும்போது ஜவ்வரிசியினுடைய அந்த திக்னஸ் நமக்கு என்னாகும், இது ஆறும்போது ரொம்ப திக்காயிடும். அதனால் நாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்து தான் இந்த பாயசத்தை என்ன செஞ்சுக்கணும், நாம் செய்யணும். இப்போது நம்மளோட இந்த மாதிரி நாம் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு எளிமையாக நாம் சத்தான என்ன செய்யலாம், ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க சத்தான குழந்தைகளாக என்ன செய்வாங்க, வளருவாங்க. ஆனால் குழந்தைங்க தான் அறிவான குழந்தைகளாகவும் வளருவாங்க. இதே போல் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்முடைய சேனலை என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, நோட்டிஃபிகேஷனில் யூடியூப் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ லைக் பண்ண மறக்கவே மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக என்ன ஆகும்னா கட்டி ஆகிடும். பார்த்திங்களா, இந்த அளவில் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், குடிக்க முடியும். நாம் எவ்வளோ முந்திரி பருப்பு போட்டோம் பார்த்திங்களா, காணவே காணும் பாருங்கள். எல்லாருமே பிகினர்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங் மதர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு நமக்கு தோசை இட்லியெல்லாம் செஞ்சு கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். குழந்தைங்களும் இதை ஈஸியாக என்ன செய்வாங்க, சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக குழந்தைங்களுக்கு செரிமானமும் ஆகும் பாருங்கள். நல்லா கலக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சுவையான பாதாம் ராயல் பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுவையான பாதாம் ராயல் சேமியா பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாய்.